ஹலோ. இந்த வீடியோல ஆம்ப்ளிஃபையர் ஒயரிங் பத்தி சொல்லப் போறேன். அதாவது எந்தெந்த இதுக்கு எந்தெந்த ஒயர் வந்து போடணும். அதாவது எத்தனை ஸ்கொயர் போடணும் அப்படின்றது இந்த வீடியோல நான் கிளியரா சொல்றேன். இது வந்து புதுசா ஆம்ப்ளிஃபையர் செய்றவங்களுக்கும், ஒயரிங் பத்தி தெரியாதவங்களுக்கும். அ ஏன்னா நெறைய வந்து என்னன்னா தப்பு பண்ணுவாங்க. ஒயரிங்ல மிஸ்டேக் பண்ணுவாங்க. அந்த மிஸ்டேக் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஆம்ப்ளிஃபையர்ல தேவையில்லாத ஹம் வரும். என்ன சொல்றது? அது ஒரு ஒரு கேட்கறதுக்கே நல்லா இருக்காது. ஆம்பிளிஃபையர்னுடைய உயிரோட்டமே பார்த்தீங்கன்னா, அதாவது ரத்தோட்டமே பார்த்தீங்கன்னா, ஒயரிங் தான். அந்த ஒயரிங் ப்ராப்பரா இல்ல அப்படின்ற பட்சத்தில, நீங்க என்ன குவாலிட்டியா காம்போனன்ட்ஸ் போட்டாலும் அது வேஸ்ட். அதனால, இப்ப வந்து இன்டர்னல் அதாவது சிக்னல்னா இந்த ஆடியோ சிக்னல் வந்து அதாவது உங்களுக்கு ஆடியோ போர்டுக்கு முன்னாடி, அதாவது இப்ப MP3 மாடியூல் யூஸ் பண்றீங்கன்னா, அந்த மாடியூல்ல இருந்து வர லெஃப்ட், ரைட் சிக்னல் ஒயர் இருக்கு இல்லையா? ஆடியோ சிக்னல். அந்த ஒயருக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப இதில நான் கிளியரா மென்ஷன் பண்ணியிருப்பேன். 0.2 ஸ்கொயர் டூ 0.32 ஸ்கொயர் வரைக்கும் திக்னெஸ் இருக்கணும். அந்த ஒயர். அதாவது சிக்னல் ஒயர்ஸ் எல்லாத்துக்குமே. இந்த ஆடியோ போர்டுக்கு நீங்க குடுக்குற இன்புட் சிக்னல் ஒயர் எல்லாமே இந்த திக்னெஸ்ல இருக்கணும். சரிங்களா? மோஸ்ட்லி ஷீல்டட் டைப் யூஸ் பண்ணுங்க. ஷீல்டட் டைப்னா என்னன்னா, உங்களுக்கு தெரியும். ஒரு 2 ரெட் பிளாக்க சுத்தி என்ன சொல்றது? சில்வர் கலர்ல ஒயர் சுத்துன மாரி ஷீல்டு ஒயர் விக்கும். அது போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நாய்ஸ் வந்து அரெஸ்ட் ஆகும். நல்லா இந்த திக்னெஸ்ல போட்டீங்கன்னா, நல்ல குவாலிட்டியான ஆடியோ சிக்னல் வந்து உங்க பவர் ஆம்ப்க்கு கிடைக்கும். இது ஏன் பண்றீங்கன்னா, பவர் ஆம்ப்க்கு முன்னாடி வர ஆடியோ சிக்னல்ல சின்னதா ஒரு நாய்ஸ் இருந்தாலும், உங்க பவர் ஆம்ப் அந்த சின்ன நாய்ஸ ஆம்ப்ளிஃபை பண்ணும். ஓகேங்களா? துளி நாய்ஸ் இங்க வந்துருச்சு, முன்னாடி வந்துருச்சு அப்டின்னா, அத வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணி ஸ்பீக்கர்ல வந்து இன்னும் சத்தமா என்ன பண்ணிரும், உங்க பவர் ஆம்ப் வெளிய காட்டிரும். 2வது பார்த்தீங்கன்னா, பவர் சப்ளை. பவர் சப்ளைக்கும் கிரவுண்டுக்கும் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் நீங்க வந்து 0.82 ஸ்கொயர் யூஸ் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னனா, 1 ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கங்க. பவர் சப்ளை எல்லாத்துக்கும். அதாவது டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை. டிரான்ஸ்ஃபார்மர் பவர் சப்ளை எல்லா இடத்துக்கும் 1 ஸ்கொயர் போட்டுக்கங்க. கிரவுண்டிங் எல்லாத்துக்கும் 1 ஸ்கொயர் போட்டுக்கங்க. ஓகேங்களா? இது வந்து உங்களுடைய ஒயர் வந்து ஹீட் ஆகாம, ரெசிஸ்டன்ஸ் அந்த இத வந்து மெயின்டெயின் பண்ணும். ஓகேங்களா? ஒயர் வந்து ஹீட் ஆகாது. இப்ப டிரான்ஸ்ஃபார்மர் 10 ஆம்ப்ஸ் போட்டு நீங்க 1 ஸ்கொயர் போட்டீங்கன்னா, ஒயர் வந்து ஹீட் ஆகாது. ஒயர் கம்மியான அளவுல போட்டீங்கன்னா, அந்த ஒயர் வந்து ஹீட் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? சால்டுன்னே எடுத்துக்கும். ஒயர் ஹீட் ஆகி சால்டுன்னே எடுத்துக்கும். ஆ எரியறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. அ ஒயர் வந்து ரொம்ப கம்மியா போட்டீங்க அப்டின்னா, பர்ன் ஆவறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. இப்ப ஸ்பீக்கர் அவுட்புட் அடுத்து 3 பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர் அவுட்புட். ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து நீங்க ஹெவியான ஆம்பிளிஃபையர் MOSFETலாம் போட்டு ஒரு 10 ஆம்ப்ஸ், 15 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு யூஸ் பண்றீங்க அப்டின்னா, நீங்க 1.5 ஸ்கொயர் டூ நீங்க 2 ஸ்கொயர் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், ஸ்பீக்கர் அதாவது ஹை பவர் ஸ்பீக்கருக்கு நீங்க வந்து ஒயர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி 1.5 இல்லன்னா கூட குறைஞ்சபட்சம் 1 ஸ்கொயர் ஸ்பீக்கர் அவுட்புட்க்கு நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்க ஸ்பீக்கர்னுடைய ஹம்மு அதுலயும் வந்து ஒயர் கம்மியா போடுறதுலயும் இப்ப சப்வூஃபர்லாம் ஒயர் மெலிஸ் ஒயர் போட்டீங்கன்னா ஹம்மு வரும். சரிங்களா? ஏன்னா, அந்த ஸ்பீக்கர் சப்வூஃபர்னுடைய ஒயர் மெலிசா இருந்துச்சு அப்டின்னா, அந்த பவர் கார்டு ஆம்பிளிஃபையர் பவர் கார்டு பக்கத்துல இருக்க பவர் சப்ளை ஒயர்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஏசி ஒயர்ஸ். அதுலருந்து என்ன பண்ணும்னா, இன்டர்ஃபரன்ஸ வந்து அந்த சப்வூஃபர் ஒயர் எடுக்கும். மெலிசா இருந்துச்சுன்னா. அதால உங்க சப்வூஃபர் வந்து அந்த ஒரு ஒரு ஹம் நாய்ஸ் மாரி ஒரு நாய்ஸ் வந்து குடுக்கும். பெரிய ஒயர் போடுறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து அந்த இன்டர்ஃபரன்ஸ் வந்து எடுக்காது. அதாவது பக்கத்தில பவர் கார்டு அது இது இருந்தாலும், உங்களுக்கு இன்டர்ஃபரன்ஸ் இருக்காது. பொதுவாவே சப்வூஃபர் ஒயர வந்து பவர் கார்டு வர அதாவது ஏசி ஒயர் வர சைட்ல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கக்கூடாது, பக்கத்தில சப்வூஃபர எடுக்கக்கூடாது. சப்வூஃபர் லைன ஏசி ஒயருக்கு பக்கத்தில எடுக்கக்கூடாது. சரிங்களா? இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆம்பிளிஃபையர் நாய்ஸும் சரி, ஒயரிங்கும் சரி பக்காவா இருக்கும். உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் வந்து நீட்டா இருக்கும். ஓகேங்களா? தேங்க் யூ.